ஒரு நாகரிகமான சமூகத்துல இப்படி ஒரு மோசமான நிகழ்வு இது கடைசி நிகழ்வாக இருக்க வேண்டும். இனி ஒரு கள்ளச்சாராய மரணம், இனி ஒரு போதை மரணம் தமிழகத்திலே நடைபெறாத வாருள்ள நடவடிக்கைகளை தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் பாரபட்சமின்றி உடனடியாக எடுத்திட வேண்டும். ஒட்டுமொத்தமாக கள்ளக்குறிச்சியிலே அரசு எந்திரம் தோற்று போயிருக்கிறது. அரசு எந்திரம் அசால்ட்டாக இருந்திருக்கிறது, கவனக்குறைவாக இருந்திருக்கிறது. மக்களுடைய உயிரை, மக்களுடைய உயிரோடு விளையாடுகிற செயலை தமிழக அரசினுடைய நிர்வாகம் செய்திருக்கிறது. இந்த நிர்வாகத்திற்கு எந்த விதமான மனமாச்சரியம் என்று தமிழக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும். ஏதோ சில அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்தோம், டிரான்ஸ்பர் செய்தோம் என்பதை மட்டும் சட்டமன்றத்திலே அறிக்கையாக தமிழக முதல்வர் வாசிப்பதை நாங்கள் ஏற்கவில்லை. எனவே தமிழ்நாட்டிலே டாஸ்மாகை இழுத்து மூட வேண்டும், பூரண மதுவிலக்கை அமல்படுத்திட வேண்டும். அங்கிங்கெனாதபடி எங்கும் இப்பொழுது கிடைக்கிற கஞ்சா, அபீன் போன்ற போதைப் பொருட்களை போர்க்கால அடிப்படையில் இரும்பு கரம் கொண்டு நசுக்குகிற நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்திட வேண்டும் என்று தமிழக அரசிற்கு நான் கோரிக்கை விடுக்கிறேன். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டும் நாங்கள் விரைவில் எஸ்டிபிஐ கட்சி போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். சென்னை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் எஸ்டிபிஐ கட்சி இதற்கு எதிரான போராட்டங்களை நடத்தும்.